Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு February 24 கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சமீபத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை செய்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். ஆந்திரா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு. இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு, புதுச்சேரி. புதுச்சேரி அரசு தான் ஃபஸ்ட்டு இந்த பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை செஞ்சுருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடும் இதை தடை செஞ்சுருக்காங்க. ஏன் இதை தடை செஞ்சாங்க அப்படின்னா, ரோடமைன் பி அப்படின்ற ரசாயனம் கெமிக்கல் ப்ராடக்டை இதை உற்பத்தி செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரோடமைன் பி நாளடைவில் நம்ம உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்குது. அதனால் தமிழ்நாடு அரசும் புதுச்சேரி அரசும் இதுக்கு தடை விதித்திருக்காங்க. இந்த ரோடமைன் பி நம்மளோட உணவுப் பொருட்களோட கலக்கும்போது காலப்போக்கில் புற்றுநோய் கட்டிகளை உருவாக்குது. அதனால் தமிழ்நாடு அரசு இதற்கு தடை விதித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேக்லெஸ் ஸ்கூல் என்ற திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்துகிறது? ஆப்ஷன் பார்க்கலாம். தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேசம், டெல்லி. இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசில் தான் இந்த அப்கமிங் அகாடமிக் இயர்லேருந்து பள்ளி மாணவர்களுக்கு வாரத்திற்கு ஒரு முறை பேக்லெஸ் ஸ்கூல் கடைபிடிக்க மத்திய பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது. மாணவர்களுக்கான பள்ளி பையோட அதிகபட்ச எடை எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 1.6லேருந்து 2.2 கிலோகிராம் இருக்கணும். தேர்டுலேருந்து 5th படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 1.7லேருந்து 2.5 கிலோகிராம் வெயிட்டில் இருக்கணும். 6th to 7th 2 to 3 கிலோகிராம் இருக்கணும். 8th படிக்கிறவங்களுக்கு 2.5லேருந்து 4 கிலோகிராம் இருக்கணும். 9th and 10th 2.5லேருந்து 4.5 கிலோகிராம் இருக்கணும். 11th 12th அவங்கவுங்க ஸ்கூலே டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா, மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க இந்த முடிவானது எடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்வாக்கு மிக்க உலக தலைவர்களில் பட்டியலில் முதலிடம் பிடித்த தலைவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். விளாடிமிர் புட்டின், ஜோ பைடன், நரேந்திர மோடி, ஜேவியர் மிலே. இதற்கான ஆன்சர் நரேந்திர மோடி. செல்வாக்கு மிக்க உலக தலைவர்களில் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுக்குறாங்கன்னா, அமெரிக்க தலைநகரான வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்டு பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் அண்மையில் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதில் உலக தலைவர்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. பிரதமர் மோடி மீண்டும் 78% ஒப்புதல் மதிப்பீட்டில் மிகவும் பிரபலமான உலகளாவிய தலைவராக உருவெடுத்துள்ளார். இந்த சர்வேல மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரோஸ் மானுவல் லோபஸ் 65% ஒப்புதல் மதிப்பீட்டில் 2வது இடத்தை பிடித்துள்ளார். 3வது இடத்தை அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலே, நம்ம யுஎஸ் தலைவர் ஜோ பைடன் 11வது இடத்தை பிடித்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரின் புதிய கமிஷனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். ஏஎஸ் ராஜு, பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா, சந்திரகுமார், அரவிந்த் பனகாரியா. இதற்கான ஆன்சர் ஏஎஸ் ராஜு. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். இந்த நியமனத்திற்கு முன்பு இவர் எங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவின் எம்டி அண்ட் சிஇஓவாக இருந்திருக்காரு. இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனானது மத்திய விஜிலன்ஸ் கமிஷனர் மற்றும் 2 விஜிலன்ஸ் கமிஷனர், ஒரு கமிஷனர் ப்ளஸ் வைஸ் கமிஷனர் இவங்க இருப்பாங்க. இதில் மொத்தம் 3 உறுப்புகள் கொண்ட அமைப்பாக மாறியது. பிரவீன்குமார் ஸ்ரீவத்சவான்றவங்க வைஸ் கமிஷனர். நெக்ஸ்ட் அரவிந்த் குமாரும் விசி. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 தான் இதை நிறுவப்பட்டிருக்கும். கே சந்தானம் தலைமையிலான ஊழல் தடுப்பிற்கான குழு பரிந்துரைகளின் பேரில் இது பிப்ரவரி 1964 நிறுவப்பட்டது. ஃபர்ஸ்ட் விஜிலன்ஸ் கமிஷனரோட ஹெட் யார்னா சீனிவாச ராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய ஆளில்லா ட்ரோன் ஃப்ளைட்டை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். டிஆர்டிஓ, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கவுஹாத்தி, ஐஐடி கான்பூர். இதற்கான ஆன்சர் ஐஐடி கவுஹாத்தி. ஐஐடி கவுஹாத்தி யாரோட கொலாபரேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா, எடு ராடே அப்படின்றவங்களோட கொலாபரேட் பண்ணி இந்தியாவோட லார்ஜஸ்ட் ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷனை கொண்டு வந்திருக்காங்க. டு ஃப்ளை 9 மீடியம் கிளாஸ் ட்ரோன் சைமல்டேனியஸாக 9 ட்ரோன் பறக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் இதை கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரோட இணைந்துன்னா எடு ராடே அவங்க கூட இணைந்து.
இதோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னென்னா இந்த ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் இதோட பிரைமரி எய்ம் என்னென்னா இதோட நோக்கம் ட்ரோன் டெக்னாலஜியை இந்தியாவில் ரொம்ப மேம்படுத்தணுன்றதுக்காக தான் இதோட எய்ம் நோக்கம். விஷன் ஆஃப் பிஎம் மோடி டு எஸ்டாப்ளிஷ் இந்தியா ஆஸ் எ குளோபல் ட்ரோன் ஹப்பாக இருக்கணும் இந்தியா பை 2030 thereby contributing to the நமோ ட்ரோன் தீதி இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் செய்திகளில் பார்த்த லாஃப் நெக் லேக் எந்த நாட்டில் உள்ளது? ஆப்ஷன் பார்க்கலாம். அயர்லாந்து, சைப்ரஸ், மால்டா, போலந்து. இதற்கான ஆன்சர் அயர்லாந்து. பிரிட்டிஷ் தீவுகளில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லாஃப் நெக் 2024 ஆபத்தான சுற்றுச்சூழல் அமைப்பு சரிவை எதிர்கொள்கிறது. இது கிழக்கு மத்திய வடக்கு அயர்லாந்தில் 5700 சதுர கிலோமீட்டர் நீர்பிடிப்பு பகுதியுடன் 392 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இது வடக்கு அயர்லாந்தின் குடிநீரில் 40% மேலான ஒரு முக்கிய நீர் ஆதாரமாக செயல்படுகிறது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய காட்டு ஈல் மீன்பிடிப்பு மற்றும் 100 பறவை இனங்களை இது வழங்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மூத்த குடிமக்கள் பராமரிப்பில் சீரமைப்பு அறிக்கையின்படி 2050 இந்தியாவின் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் மூதோர்களாக இருப்பார்? ஆப்ஷன் பார்க்கலாம். 10, 19.5, 20, 29.5. இதற்கான ஆன்சர் 19.5. நித்தி ஆயோக் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. 2050 இந்தியாவில் தற்போது இந்தியாவில் 10% மூதோதையர் இருக்காங்க. 2050 19.5% மூதோதையர்கள் இருப்பார்கள்னு நித்தி ஆயோக் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட். இந்தியாவின் முதன்மை மாடான ராசினா டயலாக் மாநாடு நடைபெற்ற உள்ள இடம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். புதுடெல்லி, பூனே, கல்கத்தா, சென்னை. இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. நியூ டெல்லியில் தான் இந்த ராசினா டயலாக் அப்படின்றது நடக்க போகுது. இது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு. இந்த மாநாட்டை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இணைந்து புதுடெல்லியில் நடத்தியுள்ளது. கிரீஸ் பிரதமர் கிரியாகோஸ் மிட்சோடாகிஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.